நிறுவனங்களை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னாக்க அதற்கு உண்டான பதிலாக தான் சொல்றாரு. விஜய் அவர்களுக்கு பணக்கொழுப்புன்னு அண்ணன் சொல்லல. ஊடகங்கள் அதை வந்துட்டு அப்படி பரப்பிட்டாங்க. பட் அதை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது தான் பணக்கொழுப்புன்னு பாக்குறேன். ஏன் என்ன காரணம்னாக்க இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு பேசப்படக்கூடிய தொகைங்கிறது குறைந்தபட்சம் 500 கோடியிலிருந்து 600 கோடி ரூபாய் சொல்றாங்க இன்றைய நிலவரத்தில். இப்போ இந்த 600 கோடி ரூபாயை நீங்க வந்துட்டு ஒருவருக்கு கொடுத்து எனக்கு நீ ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொடு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்க உங்களுக்கு அது மிக சாதாரண பணமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்கக்கூடிய நபரா இருக்கும்போது உங்களுக்கு அது சாதாரண பணமாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கு ஒருவேளை சோற்றுக்கு இன்னும் பரிதவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இந்த 600 கோடியை வச்சு எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் வென்று வர்றதுக்கு ஒரு புகழ மட்டும் வெளிச்சத்தை மட்டும் நீங்க வச்சுக்கலாம், அதன் மூலமாக நான் செஞ்சிடலாம்னு நினைக்கும் போது இந்த 600 கோடிக்கு நீங்க உண்மையிலே நலத்திட்டங்களை உருவாக்கி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு +2 மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார். அவங்களுக்கு உண்டான இதை வந்துட்டு ஊக்குவிக்கிறேன்னு சொன்னார். யாராவது எதிர்த்தோமா? யாராவது எதிர்த்து பேசணுமா? ஏன்னா அது ஒரு நலத்திட்டம்.